இதுக்குள்ள வந்து மண்ணு கொட்டி வச்சிருக்கோம். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ வந்து இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து மரத்தில் வந்து வளர்த்தணுங்கிற அவசியமே கிடையாது. மரத்தில் வந்து அவ்வளோ கிடையாது. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து மண்ணு கொட்டி வச்சிருக்கனால இப்போ பாருங்கள், வேர் பிடிச்சிருச்சுங்களா? பாருங்கள், இந்த வேர் உள்ளே போயிடுச்சு. இது வந்து கொடி இதில் வந்து மண் இருக்குது. மண் இருக்குது. மண்ணுக்குள்ளே இந்த வேர் இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து 4 செடி வச்சுருக்கோம். 3 அல்லது 4 செடி வைக்கலாம். இது வந்து ஃபுல்லாக இது சுற்றி விட்டோம்னா இது வந்து ஃபுல்லாக வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிடும். இது சத்து கலந்த கோகோ பீட்டு தான் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதில் புஷ்ஷுன்னு வந்துடும் உள்ளே. நான் வந்து இந்த 10 அடிக்குள்ளேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். இந்த 10 அடிக்குள்ளே தான் அதுக்கு மேலே கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இதிலிருந்து நிறைய மகசூல் கிடைக்கும். இப்போ இது மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் மரத்துலையெல்லாம் வளர்த்தணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டெம்பரேச்சரை வந்து உள்ளே கொண்டாந்துட்டிங்கன்னா போதும். அதனால் பாருங்கள், சேண்டில் போட்டு இந்த வெயிலுக்கு எல்லாம் கொண்டாந்துட்டு பாருங்கள். அப்போ வந்து மழை காலத்துலேயும் நம்ம குளிர்காலத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இப்போ இதில் வந்து நம்ம அதாவது நாற்றுக்கள் வந்து எந்த இடத்துல எப்படி உள்ள கொண்டு இல்லை, கீழே தான் கொடி பேப்பரு கீழே தான் வைக்கிறோம். நிலத்தில் வச்சிடறோம். நிலத்தில் வச்சு இது பாருங்க வளர்ந்து வந்துருச்சு. இது வந்து பாருங்க 2 மாதம் ஆச்சு, வளர்ந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து சுற்றி விட்டுறணும். இப்படி சுற்றி விட்டோங்கன்னா இது பாருங்க, இந்த வேர் வந்து இங்கே இருக்குது பாருங்க. பாருங்க, இதுதான் வேர் முண்டு. இந்த வேர் வந்து பற்றுக்கொடியாகவும் வரும், வேறாகவும் வரும். நீங்கள் வந்து இந்த மண் பல்லு அப்படின்னா அது பற்றுக்கொடியாக இருக்கும், பற்று வேறாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து மண் இதாகிடுச்சு அப்படின்னா இது வேறாக மாறிடும். இது பாருங்கள், 4 இன்ச்சுக்கு ஒரு வேர் வரும். அதனால் வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கும், அப்படியே கவர் ஆகி. நீங்கள் வந்து நியூட்ரியன்ட் வந்து அந்த இதுக்குள்ள வந்து அந்த இந்த வெர்டிக்கல் இதில் வந்து நம்ம நியூட்ரியன்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவையான சத்து வந்து ஃபுல்லாக இதில் கிடச்சிடும். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு கீழ் இருக்கிற செடியே தேவையில்லை. அதை கட் பண்ணி விட்டாலும் இது நல்லாவே இருக்கும். அதாவது இப்போ அப்படியே சுற்றி வளரும் போது அப்படியே வேர்கள் இதில் அதே பிடிச்சிட்டு வந்துடும். அது அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து அந்த கொடியை வந்து கரெக்டாக சுற்றி விடணும். கைது கட்டி சுற்றி விடணும். சுற்றி வளைச்சு விட்டோம்னா செடிகள்லாம் இதில் சாத்தியம். அதான் இது வந்து பெப்பர். இப்போ பெப்பர் மட்டும்தான் அது. இந்த டிசைனே வந்து வெறும் பெப்பருக்கு தான். இந்த டெக்னாலஜி வந்து ஸ்பைசஸ் போர்டு கேலிக்கட்டில் இருக்குது. அந்த டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துறது. இதை வந்து நான் வந்து என்னுடைய ஐடியா பிரகாரம் இதை கொஞ்சம் ரொம்ப சுலபமாக்கியிருக்கேன்.